ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். காவேரி காய்கறிலாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி கிட்ட எங்கே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கியா, என்ன காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த பைக்குள்ளார கை விட்டு பார்க்குறாங்க. அதில் காலிஃப்ளவர்லாம் இருக்குது. இது என்ன சமைச்சு எனக்கெல்லாம் கொடுப்பியா, இல்லை பார்சல் வருமா, இல்லை வாசம் மட்டும் தான் நான் மூந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இடையில நிறையா ஃபன் கலாட்டாலாம் பேசுகிறாங்க. பாரு, உன்னை காணான்னு சொல்லிட்டு உன்னை மிஸ் பண்ணி நான் ரொம்ப துரும்பா இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி இருந்து டெய்லி உங்கள் வீட்டில் இருந்து பிரியாணி வாசம்லாம் வருது, எங்கள் ஜன்னல் வழியாக நான் மூந்து பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு இவங்களும் கிண்டல் பண்ணுறாங்க. ஒருத்தர் ரொம்பவுமே ரொமான்ஸாக பேசிக்கிறாங்க. சீக்கிரமாகவே நான் அம்மாவை சமாதானப்படுத்தி உன்னை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. இடையில அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் கூட பேசிக்கிறாங்க. ஆனால் வந்து காவேரியும் சரி விஜயும் சரி எந்த இடத்துலையுமே ஒருத்தர் கோவப்போட்டோ ஈகோ போட்டோ சண்டை போட்டோ அதில் மாதிரிலாம் பேசலை. ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி அதான் வீட்டில் வெண்ணிலா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. ஒருவேளை நான் கவனிக்கல என்னன்னு தெரியல. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சீக்கிரமே உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. காவேரி அப்படியே விஜயை திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறாங்க. விஜயும் வந்து காவேரியை பார்த்து அப்படியே சூப்பராக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த வீட்டு ஓனருக்கு குமரனும் காவேரியோட அம்மாவும் போகிறாங்க. இப்போ வீட்டு ஓனர்கிட்ட அந்த மாதிரி விஜய் பக்கத்து வீட்டில் இருக்க வேணாம், காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவரெல்லாம் காலி பண்ண சொல்ல முடியாது, நீங்கள் வேணால் காலி பண்ணி போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டு ஓனர் சொல்லிடுறாரு. இவங்க வெளியில் போகிறாங்க. கரெக்டாக விஜயும் வந்துடுறாரு. அவங்கள்ட்ட அப்படியே பார்த்து அப்படியே பேசிவிட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டு ஓனர்கிட்ட வந்து பேசுகிறாரு. அவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் உங்களை காலி பண்ண முடியாது, நீங்கள் அதாவது வீட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது விஜய் வந்து அந்த வீட்டு ஓனர்கிட்ட ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டு அவங்களும் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சூப்பராக அதாவது ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது. அதாவது இவங்க பேசுகிறது கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்டாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் வந்து இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று விலைக்கு வருது, அங்கே நிறையா மிஷின்லாம் இருக்குது, அந்த கடையை வாங்கி அதை ஆள் போட்டு தைக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு விளம்பரம் பண்ணோன்னா ஒரு மாடல் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி வந்து சரி நான் அதுக்கு உண்டான மாடல் வேணுங்கிற விஷயத்த நான் சொல்லி விளம்பரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இவங்க இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மாவும் அதாவது கங்காவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு அந்த சாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா விஜய் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை கையில் லைட்டாக கட் பண்ணிக்கிறாராட்டுருக்கு. கீரல் சின்னதாக விழுந்தாலும் அதை பெருசாக சத்தம் போட்டு அவங்க தான் பக்கத்து வீட்டு கேட்கணுங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டிலலாம் என்ன ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. யாரும் கோவப்படாதீங்க. இன்றைக்கான எபிசோட்லையும் பெருசாக எந்த ஒரு கதையும் மூவ் பண்ணல. நார்மலான ஒரு ஸ்டோரி தான். பெருசாக அதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் காவேரி பேசிக்கிட்டாங்க இல்லையா, அதை பண்ணலும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.